வணக்கம். நாங்கள் டெராக்கியோ ஸ்குவாடுன்ற குரூப்பு. நாங்கள் வந்து ராம்கோ வித்யாலயிலேருந்து 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறோம். விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட். நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறது ஆப்பிளின் ஹைப்ரிட் டர்பைன் கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து எனர்ஜி பாவர்ட்டி, அதுக்கப்புறம் ஹை எனர்ஜி காஸ்ட்டை வந்து அளிக்கும். எங்களோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, இந்த மாதிரி ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ப்ரொவைட் பண்ணி நிறைய ரூரல் ஏரியாஸ்க்கு எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணணுன்றது தான் எங்களோட மோட்டிவ். நாங்கள் வந்து இந்த ஹைப்ரிட் டர்பைனை வந்து ஏன் உருவாக்கணும்னா, எனர்ஜி பாவர்ட்டி இருக்கக்கூடாதுன்றதுக்காக தான். இந்த ஹைப்ரிட் டர்பைன் வந்து 2 சக்திகளும் சேர்த்து வச்சு நம்ம பண்ணலாம். ஹைப்ரிட் நாங்கள் வந்து எதை சூஸ் பண்ணியிருக்கோம்னா, விண்ட் அண்ட் வாட்டர் யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ரினியூவபிள் எனர்ஜியை யூஸ் பண்ணி நாங்கள் எலக்ட்ரிசிட்டி ப்ரொவைட் பண்ணலாம் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால தான் நாங்கள் ஆப்பிள் ஹைப்ரிட் டர்பைன் ஒன்று பண்ணோம். நாங்கள் வந்து ஹைட்ரோ டர்பைனாக நாங்கள் பவுண்டரி லேயர் ஹைட்ரோ டர்பைனாக நாங்கள் க்ரியேட் பண்ணோம். இதான் எங்களோட ஃபஸ்ட்டு இன்னோவேஷன். இது வந்து என்ன பண்ணோம்னா, மற்ற டர்பைனை விட டிஸ்க் வச்சு கொஞ்சம் மாடிஃபைடாக இருக்கும். டிஸ்க்ஸ்லாம் கேப் வச்சு அதுக்கப்புறம் வேன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். கர்வ்டு வேன்ஸ் ஃபிட் பண்ணுறதுனால ஃபிஷ்ஷுக்கும் நிறைய அடிப்படாது. மற்ற டர்பைன்ஸில் பிளேட்ஸ் இருக்கும், கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிறதுனால ஃபிஷ்ஷுக்கு வந்து டேமேஜ் இருக்கும். ஆனால் நாங்கள் வேன்ஸ் ஃபிட் பண்ணியிருக்கோம். வேன்ஸால் வந்து அவ்வளோவா ஃபிஷ்ஷுக்கு டேமேஜ் இருக்காது. அப்புறம் எங்களோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னென்னா, இந்த மாதிரி பாவர்ட்டி அளிக்கணும் அப்படின்றதுனால நாங்கள் நிறையா ஊர்கள், காடு மலை, அப்புறம் காடு மலை கடல் இந்த மாதிரி சைடில் இருக்க மக்களுக்கெல்லாம் எனர்ஜியை வந்து ரொம்ப ஹை காஸ்ட்டுக்கோ இல்லை இல்லாமலே இருக்கிறாங்க, எலக்ட்ரிசிட்டியே இல்லாமல் இருக்கிறாங்க. அந்த மாதிரி இடங்களில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வலப்பாறை அப்படின்ற ஒரு ரூரல் ஏரியா தமிழ்நாட்டில் இருக்குது. அங்கே வந்து நடுமலை, சோலையார் இந்த மாதிரி இடங்கள்லாம் ரொம்ப வளமிக்க இடமா இருக்குது. அங்கே வந்து இந்த மாதிரி இருக்கிற மக்களால் எனர்ஜி வந்து கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு எனர்ஜி கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இடத்துல நாங்கள் இந்த சோலையார் டேமு, சின்னக்கல்லூர் ஃபால்ஸ் இந்த மாதிரி இடத்துல இதை நம்ம ஃபிட் பண்ணோம்னா அங்கே இருக்கிற மக்களுக்கு எலக்ட்ரிசிட்டி நல்லா ப்ரொவைட் ஆகும். அப்புறம் வந்து இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, டிக்ரீஸ்டு டர்புலன்ஸ், இன்க்ரீஸ்டு பவர் அவுட்புட், என்ஹான்ஸ்டு பவுண்டரி லேயர், ஃபிஷ் ஃப்ரெண்ட்லினஸ், ஃப்ளெக்சிபிள் அப்ளிகேஷன். இது வந்து ஸ்மால் ஸ்கேல்லேருந்து லார்ஜ் ஸ்கேல் வரையும் ஹைட்ரோ பவர் ஜெனரேஷனில் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, கார்பன் எமிஷன், விஷுவல் இம்பேக்ட் டர்பைனில் இருக்காது. இதனால சுற்றி இருக்கிற சரௌண்டிங்ஸ்க்கு ரொம்ப நல்லதாக இருக்கும். கண்டிப்பாக இப்போ ஒரு அட்வான்டேஜஸ் இருக்குன்னா டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. என்னென்ன ஆனால் வந்து இதில் டிஸ்அட்வான்டேஜஸ் அட்வான்டேஜஸ் விட கம்மியாக தான் இருக்குது. என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்னால், கேவிடேஷன், அப்புறம் காம்ப்ளெக்சிட்டி. கேவிடேஷன் வந்து நம்ம கேவிடெக்ன்ற பெயிண்ட் மூலியமோ இல்லை தெர்மல் ஸ்ப்ரே மூலியமோ நம்ம கேவிடேஷனை தவிர்க்கலாம். காம்ப்ளெக்சிட்டி வந்து நம்ம 2 டர்பைனை கனெக்ட் பண்ணுறதுனால, பவுண்டரி லேயரையும் ஃபிபோனசி டர்பைனையும் கனெக்ட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து காம்ப்ளெக்சிட்டி கண்டிப்பாக தவிர்க்க முடியாது. ஆனால் மெயின்டெனன்ஸ் இருந்ததுன்னா இந்த காம்ப்ளெக்சிட்டி ஒரு மேட்டராகவே இல்லை. வைப்ரேஷன், அப்புறம் எக்ஸ்பென்ஸ். வைப்ரேஷனை தடுக்கிறதுக்காக நம்ம வந்து சென்சார் அண்ட் ஆக்சுவேட்டர்ஸை நம்ம பயன்படுத்தலாம். இது பயன்படுத்தும் போது வைப்ரேஷன் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்புறம் எக்ஸ்பென்ஸ், மற்ற டர்பைன்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த டர்பைனுக்கான எக்ஸ்பென்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும். நம்ம யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸை பொறுத்து இதோட காஸ்ட் மாறும். இதோட ஒர்க்கிங் மாடல் என்னென்னா, எப்போ இதில் தண்ணி விழுகுதோ அப்போ இந்த பவுண்டரி லேயர் ஹைட்ரோ டர்பைன் சுற்றும். எப்போ காற்றடிக்குதோ இந்த ஃபிபோனசியும் இந்த பவுண்டரி லேயர் ஹைட்ரோ டர்பைன் சேர்ந்து சுற்றும். இதோட மெயின் மோட்டிவ் என்னென்னா, இப்போது தண்ணியே அந்த ஏரியாவில் இல்லாட்டியும் கன்சிஸ்டன்சியாக எனர்ஜி கொடுக்கணுன்றதுனால தான். இப்போ இந்த விண்ட் டர்பைன் சுற்றுச்சுன்னா பவுண்டரி லேயரும் சுற்றும், தண்ணியே இல்லாமல் இந்த எனர்ஜி ப்ரொவைட் ஆகும். இதான் மெயின் மோட்டிவ். கன்க்ளூஷனாக என்னென்னா, நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இப்போது பவுண்டரி லேயர் ஹைட்ரோ டர்பைனோட எஃபிஷியன்சி லெவல் வந்து 80 to 93% இருக்குது. அதுக்கப்புறம் ஃபிபோனசியோடது வந்து 75 to 85% வரைக்கும் எஃபிஷியன்சி இருக்குது. இது ரெண்டும் சேர்க்கறதுனால இன்னும் எஃபிஷியன்சி அதிகமாகும். இந்த எஃபிஷியன்சி அதிகமாச்சுன்னா நிறைய இடங்கள்ல நிறைய இது உதவிப்படும். இது வந்து அதனால் நாங்கள் என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, இந்த மாதிரி ஒரு இனோவேஷனை வந்து நம்ம தமிழ்நாட்டில் நிறைய ரூரல் ஏரியாஸை ஃபிட் பண்ணோம்னா எவ்வளோ மக்களுக்கு இது உதவும். நன்றி. இப்போ இந்த ப்ராஜெக்டில் எங்களோட பவுண்டரி லேயர் ஹைட்ரோ டர்பைன் இனோவேஷன் என்ன பண்ணுறோம்னா, தண்ணி வந்து ஃபாஸ்ட்டாக விழுகும்போது இது வந்து இப்படி ஜெனரேட்டர் தான் சுற்றும். ஜெனரேட்டர் மூலியமாக இங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். இது வந்து நார்மலாக நம்ம டேம்ஸு, ஓஷன் கரண்ட்ஸ், அதுக்கப்புறம் ரிவர் ரன்-ஆஃப்ஸ் இந்த மாதிரி இடத்துல கூட நம்ம செட் பண்ணலாம். இப்போது இங்கே வந்து தண்ணி விழுகும்போது இது சுற்றும். இப்போ தண்ணியே அங்கே இல்லாட்டியும் காற்றடிக்கிற ஃபோர்ஸுக்கு இப்போ காற்றே அடித்தோம்னா
இதை வந்து பவுண்டரி லேயரையும் இந்த விண்ட் டர்பைனை வந்து சுற்றும். இது வந்து ஃபிபோனசி விண்ட் டர்பைன் வந்து பவுண்டரி லேயர் ஹைட்ரோ டர்பைன் சேர்த்து சுற்றும். அங்கே தண்ணியே இல்லாட்டியும் கன்சிஸ்டன்சியாக நம்மளுக்கு எலக்ட்ரிசிட்டி கிடைக்கும்.